நம்ம வீட்டில் இருக்க காய்கறி மற்றும் மசாலாவை வச்சு சுவையான டேஸ்டியான நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா கொதித்ததும் அதில் நூடுல்ஸை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட்றோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதில் பச்சை தண்ணியை ஊற்றிக்கிறோங்க. ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்றோங்க. வடிச்சிட்டு இருக்க நூடுல்ஸை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து வச்சிட்றோங்க. அப்புறம் கேரட்டை எடுத்து இந்த மாதிரி நீட்டாக வெட்டி வச்சுக்கிறோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீட்டாக வெட்டி எடுத்து வச்சுக்கிறோங்க. பச்சை மிளகாவை ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோங்க. அதுபோல் ஆனியன் எடுத்துக்கிட்டு ஆனியனையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு ஆனியனையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறோங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க. வறந்ததுக்கப்புறம் அதில் வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மற்றும் கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கிறோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் அந்த எண்ணெயிலேயே நல்லா ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கிறோங்க. வறுத்ததுக்கப்புறம் அந்த நூடுல்ஸ் எடுத்து அதில் போட்டுக்கிறோங்க. நூடுல்ஸை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கு கேரட்டு வெங்காயம் எல்லாமே நூடுல்ஸோடு சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதில் உப்பு போட்டுக்கிறோங்க, மல்லித்தூள் போட்டுக்கிறோங்க, தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறோங்க, கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோங்க. அவ்வளோதாங்க மசாலா. இதுக்கு தனியாக சீசனிங் மசாலாலாம் நம்ம போட போகிறதில்ல. இந்த மசாலாவே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மசாலாவை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, சுவையான மசாலா நூடுல்ஸ் ரெடிங்க. இது நம்ம வீட்டில் கிடைக்கிற மசாலாவை வச்சே போட்டிருக்கோங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சீசனிங் போடுற அந்த பேக்கெட்லேயே சேர்த்து வச்சுருப்பாங்க பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் கலந்துருப்பாங்க. அதை விட இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.